வணக்கம் அடவி, உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல மழை இரவில், அதனால் தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு காலையில் 8 மணிக்கு இந்த பதிவு எடுக்கிறேன். முதலே வந்து பார்த்துட்டேன். நம்மளுடைய நாட்டு அள்ளி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. நல்ல ஒரு கை அளவுக்கு பெரிய பூவாக இருக்குது. இங்கே வந்து என்னுடைய அழகான வெள்ளை கொடி ரோஜா பூத்துருக்குறா. எனக்கு இவ ரொம்ப பிடிக்கும். செடியில் இருக்கும்போது அப்படி ஒரு அழகாக இருக்கும். கொடி மேலே மாடிக்கு நான் ஏற்றி விட்டாலும் பக்கத்தில் ஏதாவது சிறகவரை அதெல்லாம் போட்டாக்கா அது இது மேலே படர்ந்து இதை வந்து மலரவே விட மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும்னு நானும் காத்திருக்கிறேன். இங்கே ஒரு அழகான அள்ளி மொட்டு இருக்குது பாருங்கள். இது அநேகமாக நாளைக்கு மலரும். இது பேர் வந்து மெர்மைடு. இது ஒரு ஆஸ்திரேலியன் வகையை சேர்ந்த அள்ளி. அப்புறம் நம்மளுடைய நித்திய கல்யாணிலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெட்டி விட்டுருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா. அவங்கெல்லாம் திரும்பவும் தழுத்து வந்து அழகழகாக பூக்க தொடங்கிட்டாங்க. ஒரு மாதிரி இருட்டாக மேகமூட்டமாக இருக்கும்போது இந்த பூக்கள் பூத்துருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் சந்திரபாகா. இது வெறும் அந்த கொடியிலேருந்து வந்த மொட்டு. இது அதுவே எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்குன்னு. அடுத்தது குடமுல்லை பாருங்கள். இவங்க வந்து முடிஞ்சிட்டாங்க. இன்றைக்கியோட முடிஞ்சிருச்சு. 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு இந்த பூ. பொதுவாக தாமரைலாம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன் இதில் எத்தனை மொட்டு இருக்குது அப்படின்னு. புதுசாக மொட்டு வந்துட்டே இருக்குது. பார்க்கும்போதே ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. இதை பாருங்கள் நம்மளுடைய சரோஜா. இதெல்லாம் நான் இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு திரும்பவும் வந்து எடுத்தேன். ஏன்னா எதுவுமே சரியாக மலராமல் இருந்தது அப்படின்றதுக்காக. அமெரிக்க மீலியால் குட்டி குட்டியாக எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த பூ வந்து இப்போ மூடிட்டாங்க. 10 மணி ஆயிடுச்சு இல்லை பகலில். நம்மளோட கீழே இருக்கும். எப்போவும் பூக்கள் வேணும் அள்ளியில் அப்படின்னு நினைக்கிறவங்களோட முதல் தேர்வு வந்து கீழே இருக்கும். அதே மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய பூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்பிள் டைமண்ட் போங்க. இது எல்லாமே எப்பொழுதும் பூக்கள் இருக்கக்கூடிய அள்ளி தான். ஆனால் ஒரு சில நாட்கள் மட்டும் தூங்கும். ஒரு 3 நாள் 4 நாள் இடையில் வந்து பூ இல்லாமல் போகும் ஒரு மாதத்தில். இது நம்மளுடைய மயாமி ரோஸ். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் தொட்டி மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மிருணாலினியில் மொட்டுக்கள் வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வழியாக தெரியுதா தெரியல, ரொம்ப குட்டி மொட்டு. முதல் முறையாக தாமரை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, எப்பொழுதும் பூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பவுல் லோட்டஸில் ஆரம்பிங்க. அதில் தான் நிறைய பூக்கள் கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்மளோட அமெரிக்க மீலியா, மிருணாலினி, லிண்டிங் சுனாய் இதெல்லாம் நல்லா பூக்கக்கூடிய ஒரு வகை. அடுத்து நம்மளுடைய ஸ்கின் ரோஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து செடியே பந்து போல் இருக்கும். இங்கே எல்லாமே எனக்கு ஒரு செடி மேலே இன்னொரு செடி அடப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவான பூக்கள் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மஞ்சள் ரோஜா, ஆனால் மஞ்சளாக தெரியல. அதே மாதிரி இந்த ஜெர்புராவும் கொஞ்சம் மஞ்சள் கலந்த ஒரு ஜெர்புரா, ஆனால் அதுவும் அந்த நிறத்தில் தெரியல கருவி வழியாக. இது வந்து ஃபேண்டா ஆரஞ்சு அந்த நிறத்தில் உள்ள ஒரு சிவப்பும் கலந்த ஒரு ரோஸ். அதுவும் அந்த நிறத்தில் கருவி வழியாக தெரியல. நம்மளோட டேபிள் ரோஸ் எல்லாமே பூத்துருக்கு. மழைக்கும் அதுக்கும் கொஞ்சமாக தான் இன்றைக்கி கொஞ்சம் பூத்துருக்குறாங்க. நிறைய பூக்கள் இல்லை. டேபிள் ரோஸ் எப்போவுமே நிறைய வெயில் இருக்கிற காலத்தில் தான் செம்மையாக பூக்கும். அடுத்து என்னுடைய தௌபன். இது கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால முழுசாக மலராமல் தயங்கி நிற்கிது. கருவி வழியாக இன்றைக்கி சரியாகவே தெரியல. ஏன்னா மேகமூட்டமாக இருக்குது, வெளிச்சமும் பத்தல. அழகிய கண்ணே. இங்கே ஒருத்தி பாருங்கள். இந்த சின்ன பிள்ளைங்களாம் கதவு இடுக்கல நின்று எட்டி பார்க்கும்ல, அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா பாருங்கள். பன்னீர் ரோஸ் தான். மா இஞ்சி. இது இந்த செடிக்கு இடையில அப்படி எட்டி பார்க்குது. இங்கே தாவிக்கன். இதில் நல்லா மழை தண்ணி பட்டு முழுசாக அப்படியே ஒரு கோப்பை நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. இது என்னுடைய பிங்க் மிஸ்ட். இன்னையோட முடிஞ்சிருச்சு அந்த பூ. 3 நாள் ஆயிடுச்சு. இங்கே ஒரு அழகிய மொட்டு நமக்காக மலர காத்திருக்கு பாருங்கள். இது பேர் வந்து லீலா.
பார்க்க நல்ல கருஞ்சிவப்பாக பர்பிள் நிறத்தில் இருக்குல்ல, இவங்க மலர்ந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒத்த அடுக்கு தான் அது. அடுத்து நம்மளுடைய கருணால் புதுசாக இன்னொரு மொட்டும் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு மொட்டு இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கருணாலேருந்து எனக்கு ஒரு 5 பூக்கள் கிடச்சிருச்சு இந்த தொட்டியிலேருந்து. அநேகமாக இவங்க வந்து ஒரு 3 நாளில் மலர்ந்துருவாங்க. நம்மளுடைய பர்பிள் ஜாய் பாருங்கள், இவங்க பூத்து முடிச்சிட்டாங்க, அதனால் மூடிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அவ்வளோதான், இதோட கடைசி நம்மளுடைய இன்னசென்ஸ். வெள்ளையாக குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு தெரியல. மழையில் நம்மளுடைய தோட்டத்தில் பூக்கள் பார்க்குறதே ரொம்ப அழகு. இந்த பதிவு பிடிச்சவங்க, இந்த பூக்கள் பிடிச்சவங்க நம்மளுடைய காணொளிக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. மேலும் நம்மளுடைய அலைவரிசையை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.